ஒரு புண்டையும் ஆகல. அது ஒரு காசுக்கு ஆகாது. 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் ஆகாத அந்த பாக்கத்துல ராசனை கிட்டவங்களே நீ போல படம் ஃபேன்ஸே இந்த மாதிரி நெகட்டிவ் ட்வீட் பண்ணுவான்ல இதெல்லாம் எனக்கு நம்பாதீங்க. அது எப்படியோ படமே கிடையாதுல. தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்குலாம் செகண்ட் ஹாஃப்ல செய் எனக்கு இன்ன வரைக்கும் எப்படியாமா விண்ணுன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே எதுக்குடா இந்த நெத்தில தானே எனக்கு இன்னும் வலிக்கல. நான் நினைச்சேன் சரி சாப்பிடாம போனாலும் தலை வலிக்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் விண்ணு அப்படின்னு பிடிச்சுக்கிட்டே இருக்கு படமா. அது பாட்டு புண்டையெல்லாம் எதுக்குலாம் சம்பந்தம் இல்லாம வைக்கலாம்னு தோணுது. பிளேஸ்மெண்டே தெரியல. பாட்டு புண்டை பிளேஸ்மெண்ட்ல ஒண்ணு கூட நல்லா இல்லல. அதுல என்ன தெரியுமா பிரீக்கி, அவன் மவன் வந்து செத்துட்டான்னு நினைப்பான். கரெக்டா அவன் மவன் இல்ல. அவ்வளவுதான் படமே அவ்வளவுதான். சாவலல பாத்தியா, அவன் ஹெட்செட் அடிச்சிருவான் தெரியா. அவன் சாவல மாட்டான். அவன் குளோன். ஆமா அவன் வந்து குளோன் இன்ஜினியர். நீ உண்மையில படம் பாத்திட்டியா என்ன? ஆமா அவன் குளோன் இன்ஜினியர். எவன்ட்ட கடவுள் கேட்ட நீ? தேவடியா பைல வீடியோ படம் பார்த்த வீடியோ தேவடியா பைல பிரிசா ஆட்டம் வெறியான ஆட்டம். பாத்தியா சோமு என்ன போ ஒரு காசுக்கு ஆவாது. படத்தை பார்க்கவா தூங்கவான்னு இருந்தா நானா. ஆனா சொல்லவே இல்ல பாத்தியா படத்துல தோனி வருது சிவகார்த்திகேயன் வருது. அது தோனி எல்லாம் வரல. பழைய மேட்ச் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க அவ்வளவுதான். அது ஒரு பாட் மட்டும் ரீட் பண்ணானுங்க. அப்ப அதுல ஒரு பாட் இந்த ஆடியன்ஸ் கத்துவான்ல பாத்தியா ப்ளூபர்ஸ்ல போட்டா மட்டும் கிடைக்கல. ஆமா அது மட்டும் ரீஷூட் பண்ணிருக்கான்ல. ஆனா இந்த புண்ணாமோன எதுக்குல இப்படி நடிக்க வைக்கல எனக்கு அதான் வைத்தறிச்சலா இருக்கு. அப்படியே அம்மா மெர்சல் நிக்கல் மாதிரி எடுத்துக்கலாம். விஜய் மவன பத்தியா எப்படி இந்த சாய் பாய் இந்த சாய் பாய் மாதிரியே இருந்தாம்ல. அந்த சாய் பாத்திரமா மைக்ரோசாஃப்ட் கொடுத்த அவன மாதிரியே இருந்தாம்ல. முட்டிட கடந்து பொளந்து உருண்டு சாய். என் வாழ்க்கையில இப்படி ஒரு படம் பார்த்தது கிடையாது. டிவிஆர் படத்துக்கு உட்கார்ந்து படத்துக்கு ரொம்ப விட்டான்ல. டிவிஆர்ல வச்சு பார்த்ததுக்கு அப்படியாமோன்னு என் வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு படம் பார்த்ததே கிடையாது. என்ன கூட வெரி நினைக்காமல அவனுக்கு பிடிக்கல படத்தை. நானா ரசிச்சுட்டேன் படத்தெல்லாம். வெரி வாழ்கில முளைக்கு தெரியுமா படம் பார்க்கும்போது. அனில் வாழலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் பிரபுதேவ் அந்த கடைசி பிரசாந்த் வந்தாலும் உனக்கு அடிச்சிட்டே முன்னாடியே ரைட் இவன் செத்துருக்க மாட்டான். ஒரு என் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே டைரக்டர் என்ன எடுத்தாலும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்படி இருக்கும் வெறுப்பாயிட்டு. அப்படியே சொல்லுதான் அப்படியே நடக்கு. அவன் கடைசியா உயிரோட தான் இருப்பான். இதுதான் கதை. இது ஒரு கதைன்னு இதை எடுத்துருக்காங்க அப்படிங்க. அது உண்மையில விஜய் அவன் பண்ண மாதிரி பண்ணிட்டான்ல. எதுக்கு அழுதான் அவ்வளவு தூரம் அழுது கொண்டான தேவையே கிடையாது. அப்படி கதறி அவன் இல்லடா ஒரு சின்ன தெரியும். ஒரு அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்குமால அவன் காணாம போகும்போது அவன் கொஞ்சம் யோசிச்சிருந்தா இல்லடா அவனை அவ்வளவு டார்ச்சர் பண்ணி தானே இந்த 2வது அப்பா கிட்ட போனான். அவன் டார்ச்சர் பண்ணான். அவன் கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவங்க அப்பா யாரும் அம்மா யாரும் எல்லாம் சொல்லிருப்பான். அந்த அளவுக்கு கூட அந்த 5 வயசு பையனுக்கு அறிவு இல்லாம இருக்கும். இந்தியால இருக்காங்க, இந்தியால ட்ரிப்புக்கு வந்தாங்க. அவன் அப்பா பேரும் தெரியும், அம்மா பேரும் தெரியும். அவன வில்லனுக்கே தெரியும் அவன். இத்தனைக்கும் அவன் சொல்லுவான் பாத்திருக்கியா, அவன் சூசைட் பண்ண போவானா. நான் போடுறேன்ப்பா உனக்காண்டி. அப்பா நான் போடுறேன்ப்பா. அவன் யாருப்பா எனக்கு துண்ணிப்பையா அவன் கிடக்கான். நான் உன் பிள்ளைப்பா நான் போடுறேன்ப்பா. நல்லா போட்டனா புண்டானா சரியா போட்டுட்டானா தெரிக்கும் இல்ல. நான் படம் இருந்துச்சு இப்படி ஊம்ப வச்சுட்டியாடா அவ்வளவுதான் நம்மளும் முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எதுக்குடா 300 ரூபா கொடுத்தேன், எதுக்குடா படத்தை பார்த்தோம், எதுக்குடா அந்த தியேட்டருக்குள்ள வந்தேன். ஆமா எங்கடா போய் பார்த்த? நான் படமே பார்க்கல. முத்துராம் செலிப்ரேஷன் ஷோ. முத்துராம் கிடையாது, பாம்பே செலிப்ரேஷன் ஷோ. பாம்பே. ஆமா பாம்பே ரெனோவேட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மேல மேகம் ஜம்மு இருக்கு. அதான் கூட உட்காந்து வெறிக்க பார்த்துட்டு வந்திருக்கலாம். எனக்கு இது வரைக்கும் அது தோணுச்சு. கடைசியில அந்த மேகத்தையாவது உட்காந்து பார்த்து வெறிக்க வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு தலை வலிச்சதுக்கு அப்புறம் தான் தோணுது.
ஏய் உண்மையான தலைவலிலாம் எனக்கு நான் நினைச்சேன் சரி சாப்பிடாம போனாலும் தலைவலிக்கு போல அப்புறமா சரியா சாப்பிட்டா கூட சரியா ஒண்ணு இல்ல ஃப்ரீக்கு ஒரு 30 பேர் ஃபர்ஸ்ட் ஆடினாலும் ஃப்ரீக்கு அடுத்து ஒரு 3 பேர் ஆடினாலும் பாரு எனக்கு மனசே வெறுத்து ஏழு உனக்கா ஆடினான்ல நான் பாத்துட்டு இருந்த ஹை கிளாஸ் தியேட்டர்ல புண்டை எவனுமே கை தட்டுறான் அவ்வளவுதான் அதோட சரி நான் ஒருத்தன் தான் கிடந்து கத்திட்டு இருக்கேன் ரைட் அவ்வளவுதான் எல்லாரும் கை தட்டுறான் சூப்பர் சூப்பர் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அங்க அது ஒரு படம் அதுக்கு கை வேற தட்டுவான்ல ஒரு 30 பேர் ஃபர்ஸ்ட் பாட்டு ஆடுனால அந்த ஆட்டம் ஆனால கடைசில விசில் போடுக்கல சாம்பியன் திறக்கட்டுமா அது என்ன ஒருத்தன் பிரபுதேவ மத்திய பக்கி வந்து எப்படி ஜம்ப் பண்ணி பண்ணிட்டு ட்ரெயினுக்கு அதெல்லாம் அத பாக்கவே நான் செத்துட்டேன் அப்பவே படம் முடி வைக்கல ரைட் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அவன் எங்க இருந்தோ எங்க ஜம்ப் அடிப்பாம்ல நீலாம் பார்த்தா அரண்டவல யாரா அவன் எங்க இருந்து எங்க பாயறான் அப்படின்ட்டு நீ பப்ஜில கூட அப்படி தாவ மாட்டேன் அந்த தாவதான் உண்மையில அவன் என்ன தாவுது அது பாம் வெடிக்கிறதா இருக்கட்டும் உங்க அம்மாளுக்கு ஏதோ இந்த த்ரிஷாதான் வெயிட் காமிச்சா பார்த்தா சும்மா ஆடி ஆடி அவன் கொன்னதெல்லாம் சம்பந்தமே இல்லாம கொண்டான் மாமாவை அங்கிள் நீங்க போயிட்டு வாங்க அங்கிள் அங்கிள் சரி அங்கிள் ஓகே அங்கிள் பாய் பாய் அங்கிள் எதுக்கு கொல்லணும் அவன் டார்கெட் வச்சிருக்காங்கன்னா தெரியும் அவன் டார்கெட் மட்டும் தான் வச்சான்ல வேற ஏதாவது செஞ்சான்லாம் அவனை ஒண்ணுமே செய்யல ஐயோ ஐயோ என்ன அங்கிள் போன் கொடுக்காம இப்படி செத்து போயிட்டீங்களா அங்கிள் அவன் அப்பா வருவான் அவன் கிஸ் அடிச்சிட்டு இருப்பான் அந்த பிள்ளைய சரிக்கு பிள்ளை அதான் இங்க என்னடா பண்ற அப்பா ஸ்ரீநிதிப்பா ஊம்போட வந்து தேவையான அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் சாய் எனக்கு கண்ணே இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க ஒரு கான்செப்ட் இல்லாத அப்பா மாமனாடி அடிதான் குட்டி 5 ரூபாய்க்கு பிரோஜனம் கிடையாது அதான் ஃப்ரீயா விட்டா கூட எவனும் பார்க்க மாட்டான் அந்த மாதிரி இருக்கு ஒரு 10 நாள் கூட ஆகாது காயின் போடல சோம் ஒரு காயின் போடல ஒரு காயினா ஒரு காயின் போடு ஸ்டார்ட்ல இருங்க சாய் அது படமா வெரி வெரி சோம இந்தியன் 2 மாதிரி இருந்துச்சு சோம என்ன நீ இந்தியன் 2 கூட பார்க்கலாம் சரியா இந்தியன் 2 கூட பார்க்கலாம் உண்மைக்கு சத்தியமா அதை பார்க்கலாம் அவையாவது என்னத்தே இருக்கான்னு பார்க்கலாம் என்ன இருக்கு அதுல பார்க்க எனக்கெல்லாம் மனசே இருக்கு மேல என்னடா இருக்கணும் கடைசியில அந்த தலை பீஜம் அது ஒண்ணுக்காண்டி மட்டும் தான் பார்த்த மாதிரி ஆயிட்டு போ அப்படின்னு அவ சொல்லுவா மா உனக்கு பிடிச்சது யாருமா தலை கொம்பால அப்படியே அடிச்சு பறந்துருவானா தெரிக்கும் இல்ல அவன் அடிச்சு உட்காரு உட்காரு உட்கார வச்சிருக்கணும் அந்த சீன்ல காத்தோட அடிச்சு வண்டியில மனசாட்சியே இல்லாத ஒண்ணு அதான் நாம காணுவலே இந்த ஆடா பாரு எடுத்துக்கோ என்ஜாய்